Hi everyone, Assalamualaikum. Welcome to Shazia Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். டீ கடை போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு பவுல்ல 1.5 கப் மைதா மாவு சேர்க்கிறேன், ஆல் பர்பஸ் flour. ½ ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்கிறேன். இதுக்கு பேக்கிங் சோடா கொஞ்சம் கூடுதலா சேர்த்தா தான் நல்லா புசுபுசுன்னு வரும். ½ ஸ்பூன் சால்ட் சேர்க்கிறேன், ½ ஸ்பூன் சீரகம், 1/4 கப் அரிசி மாவு சேர்க்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட நான் ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே சாப் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி சேர்க்குறதால நம்ம போண்டாவில் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக நம்ம சேர்க்குறோம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 1/2 கப்பு தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் கோகோனட் சேர்க்குறேன். இதுவும் ஒரு ஃப்ளேவர் தான் சேர்க்கும், நம்ம போண்டாக்கு இன்னும் நல்லா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தேங்காய் துருவல் சேர்க்குறோம். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இதை பேட்டரை ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் பண்ணி எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும், அதுக்காக சேர்க்குறோம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம போண்டா போட ஆரம்பிக்கணும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம போண்டா போட ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு வாட்டி நல்லா பேட்டரை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பேட்டரோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணுங்கள். எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அப்படி ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. மாவு எடுத்து ட்ராப் பண்ணிங்கன்னா அப்படியே விழணும் பால் மாதிரி, அதுதான் பக்குவம். இப்போ பேட்டர் ரெடியாக இருக்குது, நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆயில் ஹீட் ஆயாச்சு. நான் கொஞ்சமாக கையில் தண்ணி தடவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து எண்ணெயில் போண்டா ஷேப்க்கு போட்டு எடுக்கலாம். குட்டி குட்டி பால்ஸாகவே போடுங்க, அதுவே எண்ணெயில் போட்டோன்னே குக் ஆகும்போது பெருசாக வந்துடும். அதனால் குட்டி குட்டி பால்ஸாக போட்டு பொரிச்செடுங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நம்ம பொரிச்செடுக்கணும். மிதமான தீயில் வச்சு பொரிச்செடுங்க, ஏன்னா உள்ளே நல்லா வேகணும், அதுக்காக சொல்கிறேன். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுக்கிறது தான் நல்லது. அப்போ தான் உள்ளே வேகும், வெளியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். இல்லாட்டி போட்டோடனே கருகிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா போண்டாவையும் நான் போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி டீ கடை போண்டா சூப்பராக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு கூட நீங்கள் கோகோனட் சட்னி வச்சு சாப்பிட்லாம், தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நான் கோகோனட் சட்னி தான் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாசியா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோடு நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Shazia Tamil Kitchen. Thank you for watching.